நாம ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம். இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு செயலை செய்யறோம், அந்த செயல்ல நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுது, அது நிறைவேறாம போயிடுது, அந்த செயல் நமக்கு சரியில்லாம முடிஞ்சிருது. அப்ப நாம சொல்றோம், இந்த வேலையை நான் இந்த மாதிரி செஞ்சிருந்தேன்னா எனக்கு சரியா போயிருக்குமே என்பதாக அதை நினைப்பது கூட மறைமுகமான இணை வைப்புதான் என்பதாக நம்ம ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கிறோம். அப்போ எந்த நிலையிலேயுமே ஈமானகும் கொடுமீன், அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமான்ல அந்த நம்பிக்கையில அநியாயத்தை கலந்துடக்கூடாது. இது அல்லாஹ் அநீதினே சொல்றான். இத அல்லாஹ் என்ன சொல்றானா, இது நீங்க எனக்கு செய்யக்கூடிய அநீதினே அல்லாஹ் சொல்றான். அப்ப அநீதத்தை எவர் ஒருவர் கணக்கவில்லையோ உலாய்க்கு நகுமுல் அம்னுவகும் முஹ்ததூன், அவங்களுக்கு நான் பாதுகாப்பை வழங்குவேன், வெற்றியையும் அவர்களே நேர்வழி பெற்றவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதை பற்றியும் கவலைப்படாத நிலையில அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையும் வாழ வச்சிருவான். யார் அல்லாஹ்விற்கு பகிரங்க